ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்கள். தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் பண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அவனுடைய சரீரம் உருவழிந்து போகலாம், அவனுடைய உயிர் அவனை விட்டு எடுபட்டு போகலாம், அவனுக்குள்ளே ஜீவனுள்ள நிலையான ஒரு ஆத்மீகம் இருக்கிறது என்று நம்முடைய வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த ஆத்மாவை உள்ளார்ந்த மனுஷன் என்றும் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்கள், அந்த உள்ளார்ந்த மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அதுதான் ஆத்மீகம். ஏன் உள்ளார்ந்த மனுஷன் சொல்லுவேன்? ஆனால் அந்த மனுஷனுக்கு எப்படி யோசிக்க முடியுதோ அதே போல அந்த ஆத்மா பிறகு நினைவாற்றல் அடைந்து ஐயோ எனக்கு கிடைத்த எல்லா வாய்ப்பையும் இழந்தேனே என்று சொல்லி இறந்த பிறகு அது அலைமோதும் என்றும் வேதம் இருக்கிறது. நரகத்தில் போன பிறகும் அவனுடைய நினைவாற்றல் அவனுக்கு திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் சமாதான கேடு பிடிச்சு தற்கொலை பண்ண காரணம் என்ன? அந்த நினைவாற்றல், அவனுடைய தப்புகள் பல காரியங்கள் நெருக்கும். உள்ளார்ந்த மனுஷன், அந்த உள்ளார்ந்த மனுஷனுக்கு அடுத்த ஒரு காரியமும் இருக்கு. சரீரம் உருவழிந்து போன பிறகு அது என்ன செய்யுமா? தேவனோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்காம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனமும் பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பாருங்க, இந்த ஆத்மீகம் மட்டும் சரீரத்தை விட்டு அது வெளியில போகும்போது கர்த்தரோடு இருக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் இருக்கு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்கள். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு போதும். ஒரு மனுஷன் இறந்து போனானே ஆனால் அவன் பரிசுத்தவானாக இருந்து இறந்து போவானே ஆனால் அவனுக்கு பரதீசுங்கிறதான ஒரு இடத்திலே தேவன் ஒரு பாக்கியத்தை வைத்து வச்சிருக்கிறார். பாருங்கள், ஆத்மீகம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வேதம் இனி ஒரு காரியமும் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, காணப்படக்கூடியதான அந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது, ஆனால் காணப்படாதவைகள் நிலையானவை. வாசிங்கள். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இதை கொஞ்சம் உள்வாங்கணும். இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது, அது அநித்தியமானது. ஆனா காணப்படாத உள்ளார்ந்த மனுஷனாகிய அந்த ஆத்மீகமானது நிலையானது, நித்தியமானது. அதற்கு அழிவில்லைங்கிறதுக்கு வேதாகமத்திலிருந்து சில சான்றுகளை சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். கொஞ்ச நேரத்தில் இயேசு கிறிஸ்து இறந்து போவார். அதற்கு கொஞ்ச நேரம் கழித்து வலதுபுற கள்ளனும் இறந்து போவார். ஆனால் 2 பேருக்கும் உள்ள உரையாடலை பார்த்தால் சற்று வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய உரையாடல் இறந்த பிறகுள்ள ஒரு வாழ்க்கையை குறித்ததாகவே இருக்கு. வாசிங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இன்றைக்கு 2 பேருமே இறந்து போவாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். They are far sure of themselves, of their own death. அவங்களுடைய மரணத்தை குறித்து அவங்களுக்கு நல்லாவே ஷூராகவே தெரியும், இறந்து போவாங்க. ஆனா அந்த வலதுபுற கள்ளனுக்கு தெரியும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு. இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது இடதுபுற கள்ளனுக்கு தெரியல. அதனால அவன் தூசிச்சு அவன் நரகத்துக்கு தான் போனான். ஆனா வலதுபுற கள்ளன் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். நான் கள்ளன் தான், ஆனாலும் என் ஆண்டவரே என்னை மன்னி. நீங்க அந்த இடத்துக்கு தான் வரணுமே தவிர இறந்த பிறகு யாருக்கு தெரியும் அங்க ஒரு நரகம் இருக்கு, பரலோகம் இருக்குன்னு? இதெல்லாம் கேட்க ரொம்ப அழகா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஜெயம் போல தோணும். ஆனா நாங்க சொல்லுவோம், மூடனே